அனைவருக்கும் வணக்கம். ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடும்போது, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அது வந்து கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி பார்த்து நம்ம வந்து டிக்கெட் போட்டோம்னா, கண்டிப்பா வந்து கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, டிக்கெட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிக்கெட் போட்டு நம்ம வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வந்து 6ஆம் மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த 6ஆம் மார்க்ல இந்த 82% இருக்கு பார்த்தீங்களா? இதான் கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி. அதாவது இது வந்து ஸ்லீப்பர் கோச்ல வெயிட்டிங் லிஸ்ட் 49 இருக்கு. ஆனா 82% கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பர் கோச்ல வெயிட்டிங் லிஸ்ட் 24 இருக்கு. 86% கன்ஃபார்ம் ஆகும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இந்த கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி வந்து 80%க்கு மேல இருந்தா, கண்டிப்பா வந்து நீங்க ட்ரெயின் டிக்கெட் போட்டு நீங்க வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ட்ரெயின் டிக்கெட் போட்டிங்கன்னா கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகும். அதனால பயணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதா கிடைச்சிரும். வாங்க நான் வந்து எப்படி ட்ரெயின் டிக்கெட் போட்டேன் வித் ப்ரூஃபா வந்து இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ம். இதுதான் நான் வந்து 15ஆம் தேதி, அதாவது நேற்று டிராவல் பண்றதுக்காக போட்ட ட்ரெயின் டிக்கெட். இது வந்து என்னைக்கு புக் பண்ணேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 11ஆம் தேதி நவம்பர் 11ஆம் தேதி புக் பண்ணேன். வெயிட்டிங் லிஸ்ட் எத்தனை இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் 26, 27, 28 இருந்துச்சு. ஆனா, நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஏன் போட்டேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ல 80% காமிச்சுச்சு. ஓகேவா? 80% காமிச்ச ஒரே காரணத்தினால இந்த ட்ரெயின் டிக்கெட் நான் அப்ப வந்து போட்டேன். போட்டுட்டு கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில போட்டேன். ஓகேவா? அது கன்ஃபார்ம் ஆச்சா ஆவலையா அப்படிங்கிறத இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. அதே ட்ரெயின் டிக்கெட்ட நான் வந்து 15ஆம் தேதி நல்லா புரிஞ்சுக்கணும். என்னைக்கு நான் ட்ராவல் பண்ண போறேனோ, அன்னைக்கு வந்து கரெக்ட்டா வந்து டைம் பார்த்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையிலே 9:58 மணிக்கு நான் வந்து பார்க்கும்போது, வெயிட்டிங் லிஸ்ட்டு 18, 19, 20, 21 இருந்துச்சு. கன்ஃபார்ம் ஆகும் நம்பிக்கையில இருந்தேன். அதாவது ட்ரெயினு கிளம்ப போற அன்னைக்கு. அடுத்து வந்து அதே 15ஆம் தேதி சாயந்திரம் நல்லா பார்த்துக்கணும். சாயந்திரம் 6:22க்கு நான் வந்து பார்க்கும்போது, வெயிட்டிங் லிஸ்ட் 13, 14, 15 இருந்துச்சு. ஓகே. ஆனா சார்ட் ப்ரிப்பேர் பண்ணல. சார்ட் வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணாங்க. சரி, சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அதே ட்ரெயின் டிக்கெட்ட சாயந்திரம் 6:57 மணிக்கு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கணும். சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நல்லா பாருங்க. சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது, கன்ஃபார்ம் ஆகி நல்லா புரிஞ்சுக்கணும். கன்ஃபார்ம் ஆகி S3ல 65, 68, 9 அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஓகேவா? அப்போ இந்த 3 டிக்கெட்டும் வந்து நான் கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி 80% இருந்து, அதாவது 80%க்கு மேல இருந்தா ட்ரெயின் டிக்கெட் போட சொன்னேன். 80% இருந்து போட்டதுனால எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி நீங்க செக் பண்ணி 80%க்கு மேல இருந்தா ட்ரெயின் டிக்கெட் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ வந்து காமிச்சிடுறேன். அதுக்கு வெப்சைட் நல்லா புரிஞ்சுக்கணும். வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. IRCTC co.in அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரம் ஸ்டேஷனில் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? நான் நாகர்கோயிலேருந்து ஆலுவா, அதாவது கேரளாவில் உள்ள ஆலுவாவுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்னைக்குள்ள டேட்டு எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பாருங்க 16, 19ஆம் தேதி கொடுக்குறேன். 19ஆம் தேதி கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். அதில் எல்லா ட்ரெயினும் வரும். ஓகேவா? நமக்கு எந்த ட்ரெயினில் போகணுமோ அந்த ட்ரெயினை எந்த கிளாஸில் போகணுமோ அந்த கிளாஸை கிளிக் பண்ணிவிட்டு, நான் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் ஸ்லீப்பர் கிளாஸ் கிளிக் பண்ணிட்டு, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 52 இருக்குது. ஓகே, நல்லா பார்த்துக்கணுங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு 52 இருக்குது. இதில் கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி பார்க்குறேன். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது கீழே அதுக்கு கீழே கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த வெயிட்டிங் லிஸ்ட் 52க்கு பக்கத்தில் 86% கன்ஃபார்ம் ஆகும் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே, அப்போ நான் இந்த டிக்கெட்டை கண்டிப்பாக போடலாம். கன்ஃபார்மாக போட்டுட்டு கன்ஃபார்ம் ஆகுங்கிற நம்பிக்கையில் போடலாம். ஓகேவா? இப்படி தான் கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி பார்த்து டிக்கெட் போட்டேன். டிக்கெட் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் 80%க்கு மேலே கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி இருந்துச்சுன்னா போட்டு பயணம் செய்ய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.